வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம 11th விலங்கியல் பாடத்தில் வகைப்பாட்டு படிநிலைகளை பார்க்க போகிறோம். இதில் பெரும் படிநிலைகள், இடைநிலை படிநிலைகள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. பெரும் படிநிலைகள் பார்த்திங்கன்னா உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம், இதெல்லாம் பெரும் படிநிலைகளில் வருது. இடைநிலை படிநிலைகளை ஒரு 12 வகை இருக்குது. துணை உலகம், நிலை, பிரிவு, துணை பிரிவு, துணை தொகுதி, சிறப்பு வகுப்பு, துணை வகுப்பு, சிறப்பு வரிசை, துணை வரிசை, சிறப்பு குடும்பம், துணை குடும்பம், துணை சிற்றினம், இப்படி ஒரு 12 வகையான படிநிலைகள் இடைநிலை படிநிலைகளில் இருக்கு. இப்போ இந்த வகைப்பாட்டு படிநிலைகளில் சிற்றினம், பேரினம், குடும்பம், வரிசை, வகுப்பு, தொகுதி, உலகம், இப்படி ஒரு வரிசையாக இருந்துச்சு. இந்த வரிசைப்படி மனிதனை எப்படி வகைப்படுத்துகிறாங்க? மனிதன் பார்த்தீங்கன்னா விலங்குலத்தை சேர்ந்தவன். விலங்குலகம், அனிமாலியா அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்கு வகையை சேர்ந்தவன் தான் மனிதன். அப்போ மனிதன் விலங்குலகத்தை சேர்ந்தவன். இந்த விலங்குகளே பார்த்தீங்கன்னா முதுகுநான் உடையவை, முதுகுநான் அற்றவை, அரை முதுகுநாணி அப்படின்னு சொல்லி தொகுதிகள் காணப்படும். அதில் மனிதன் பார்த்தீங்கன்னா முதுகுநாணி, அது மனிதன் முதுகெலும்பு உடைய ஒரு உயிரினம், அந்த தொகுதியை சேர்ந்தவன். அடுத்து வகுப்பு பார்க்குறோம். சில உயிரினங்கள் முட்டையிடக்கூடியதாக இருக்கும், சில உயிரினங்கள் குட்டி போடக்கூடியதாக இருக்கும். அந்த வகுப்பில் மனிதன் பாலூட்டி வகையை சேர்ந்தவன். உடல் முழுவதும் ரோமங்கள், அதாவது முடி காணப்படும், பால் சுரப்பிகள் இருக்கும். அதுக்கடுத்து வரிசை வாரம். பிரேமேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோக்கிய பார்வை, மனிதனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா முன்னோக்கி பார்வை இருக்கும். அது மாதிரி பற்று விரல்கள் காணப்படும். மனிதனுக்கு விரல்கள் இருக்கும். ஸோ பிரேமேட்டானா தான் முன்னோக்கிய பார்வை, பற்று விரல் இருக்கக்கூடிய அமைப்பு தான் பிரேமேட்டா. அடுத்து குடும்பம் பார்க்குறோம். ஹேமினிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம். இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா முகம் தட்டையாக காணப்படும், பைனாக்குலர் பார்வை. அதுக்கடுத்து பேரினம், ஹோமோனா பெரிய மூளையுடைய நிமிர்ந்த நிலை ஹோமினிட்டுகள், இதான் பேரினம். சிற்றினம் பார்த்தீங்கன்னா ஹோமோசெப்பியன்ஸ், இரு கால்களால் நடக்கக்கூடிய அறிவு கூர்மை. இந்த ஹோமோசெப்பியன்ஸ்னால் 2 கால்களால் நடப்பான். இவனுக்கு அறிவு கூர்மை இருக்கும். இதையும் பகுத்து ஆராய்ந்து செய்யக்கூடியவன் தான் மனிதன். மனிதன் எந்த சிற்றினத்தை சார்ந்தவனா ஹோமோசெப்பியன்ஸ். இப்போ நம்ம வரிசையாக உலகம்னா என்ன, தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம், இது ஒவ்வொன்றை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்பீசிஸ், சிற்றினத்தை பற்றி பார்க்க போகிறோம். வகைப்பாட்டின் அடிப்படை அலகு சிற்றினம். இதுக்கு டெபனிஷன், வரையறை என்ன சொல்கிறாங்கன்னா, புறத்தோற்ற பண்புகளில் ஒரே மாதிரியும் இருந்து இனப்பெருக்க பண்புகளில் தனிப்படுத்தப்பட்ட இனப்பெருக்க திறனுடைய சேய்களை உருவாக்கும் உயிரிகளுக்கு சிற்றினம் என்று பெயர். இப்போ ஒரே சிற்றினத்துக்குள்ள இனப்பெருக்கம் செஞ்சால் அடுத்து வரக்கூடிய அதோடைய சேய் உயிரிகள், அதாவது சைல்டு, அது குரோத் ஆனதுக்கப்புறம், அது வளர்ந்ததுக்கப்புறம் புதிய உயிரியை உருவாக்க முடியும். நெருங்கிய தொடர்புடைய வேறு வேறு சிற்றினங்களுக்கு இடையே இனக்கலப்பு செய்யும்போது மலட்டுத்தன்மையுடைய சேய்கள் உருவாகும். இது எப்படின்னா,
இப்போ சிங்கம் இருக்குது. சிங்கம் ஒரு சிற்றினம். சிங்கத்துக்குள்ளே இனப்பெருக்கம் செய்யும்போது அதுக்கு பிறக்கக்கூடிய குட்டிகள் வளர்ந்ததுக்கப்புறம் இனப்பெருக்கத்தை மேற்கொண்டு குட்டிகள் அதுக்கு பெற்றுக்கொள்ளும். இதே நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களான சிங்கத்தையும் புலியையும் இனக்கலப்பு செய்யும்போது மலட்டுத்தன்மையுடைய குட்டி உருவாகும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் வரிசையாக. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், இனக்கலப்பு செஞ்ச சேய் உயிரிகள் இதில் இருக்குது. ஆனால் இதனால் மறுபடியும் இனப்பெருக்கத்தை மேற்கொண்டு புதிய உயிரினங்களை உருவாக்க முடியாது. இதெல்லாம் மலட்டுத்தன்மையான ஒரு விலங்கினங்கள். இப்போ உயிரினங்களுக்கிடையான இனக்கலப்பை நம்ம பார்க்குறோம். ஹின்னி அப்படின்னு சொல்லி ஒரு உயிரினத்தை பார்க்குறோம். இது ஆண் குதிரைக்கும் பெண் கழுதையுடன் இனக்கலப்பு செய்யும்போது, ஆண் குதிரையை பெண் கழுதையோட இனக்கலப்பு செய்யும்போது மலட்டுத்தன்மையுடைய ஹின்னி உருவாகுது. ஆண் குதிரை பெண் கழுதை ஹின்னி. இப்போ பெண் கழுதை ஆண், அடுத்து ரெண்டாவது பார்க்க போகிறோம். ஆண் கழுதை பெண் குதிரை ரெண்டு இனக்கலப்பு செய்யும்போது அதுவும் மலட்டுத்தன்மையுடைய கோவேறு கழுதை உருவாகுது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கோவேறு கழுதை தான் பொதி சுமக்கிறதுக்கெலாம் வச்சுக்கிடுவாங்க. அடுத்து ஆண் சிங்கத்தையும் பெண் புலியையும் இனக்கலப்பு செய்யும்போது மலட்டுத்தன்மையுடைய லைக்கர் உருவாகுது. பெண் புலியையும் ஆண் சிங்கத்துடன் இனக்கலப்பு ஈடுபடும் போது டைகான் உருவாகுது. இந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாமே வேறு வேறு சிற்றினங்கள், நெருங்கிய வேறு வேறு சிற்றினங்கள் இனக்கலப்பு செய்யும்போது மலட்டுத்தன்மையுடைய உயிரினங்கள் உருவாகுது. அடுத்து பேரினம் பார்க்குறோம், ஜீனஸ். இது பொதுவான ஒரு மூதாதையர். பொதுவான ஒரு மூதாதையரோட நெருங்கிய தொடர்புடைய இனங்கள் பேரினம் சொல்கிறோம். இதில் மோனோடைபிக் பேரினம், பாலிடைபிக் பேரினத்தை பார்க்க போகிறோம். மோனோடைபிக் பேரினம்னா பேரினத்தில் ஒரே ஒரு சிற்றினம் காணப்படுவது. அது மாதிரி ஐலுராஸ் பல்ஜென்ஸ், சிவப்பு பாண்டா, அந்த கரடியில் ஒரே ஒரு சிற்றினம் தான் காணப்படுது, ஒரே பேரினம் தான் காணப்படுது. அதுக்கடுத்து பாலிடைபிக் பேரினம், ஒரே பேரினத்தில் நிறைய சிற்றினங்கள் காணப்பட்டால் அதுக்கு பேர் பாலிடைபிக் பேரினம். ஒன்று இல்லைன்னு கேட்கலாம். சில நேரத்தில் பேரினம் வகையாது அப்படின்னோட கேட்கலாம். சில நேரங்களில் மூணையும் சேர்த்து வைக்கலாம். பேரினம் என்றால் என்ன, அதனுடைய வகையை விவரி அப்படின்னோட கேட்கலாம். ஸோ இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டின் இருக்குது. இந்த பிடிஎஃப்ல உள்ள இந்த பேஜில் உள்ளதையே 3 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஒரு 3 மார்க் கொஸ்டின் இதில் அடங்கியிருக்கு. இதில் ஒரே பேரினத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சிற்றினம் காணப்பட்டால் அதுக்கு பாலி டைபிக் பேரினம். எடுத்துக்காட்டு வீட்டுப்பூனை, வனப்பூனை, காட்டுப்பூனை, இதெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். வீட்டுப்பூனை பார்த்தீங்கன்னா பெலிஸ் டொமாஸ்டிகா அப்படின்னு சொல்லக்கூடியது. வனப்பூனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலிஸ் மார்கரிட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. காட்டுப்பூனை பார்த்தீங்கன்னா பெலிஸ் சில்வஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மொத்தம் 3 வகையான பூனை இனங்கள் இதில் இருக்கு. அடுத்து ஃபேமிலி பார்க்குறோம், குடும்பம். ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பேரினங்கள் உள்ளடக்கியது குடும்பம் சொல்கிறோம். பேரினம் மற்றும் சிற்றினங்களை ஒப்பிடும்போது அவை குறைந்தளவு ஒற்றுமை கொண்டவையாக இருக்கும். ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பேரினங்களுக்கு தான் என்ன சொல்கிறோம், குடும்பம் சொல்கிறோம். இதில் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஃபெலிடே குடும்பத்தை சார்ந்த பேரினங்களில் பெல்லிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பூனை, நேந்திரான்னு சொல்லக்கூடிய சிங்கம், புலி மற்றும் சிறுத்தை. இதெல்லாம் ஃபேமிலிக்கு ஒரு எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்து ஆர்டர்.
இந்த பொதுவான பண்புகளுடைய குடும்பங்களுடைய தொகுப்பு தான் வரிசைன்னு சொல்றாங்க. ஒரே மாதிரியான ஒன்று அல்லது பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் வரிசை அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஹெனிடே குடும்பம், பெலிடே குடும்பம் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாகும். அதுக்கடுத்து வகுப்பு, கிளாஸ். பொதுவான பண்புகள் சிலவற்றை கொண்ட ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புடைய வரிசையோட தொகுப்பு தான் வகுப்பு. இதில் பாலூட்டி வகுப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரிசைகள் இருக்குன்னா, பிரைமேட்டான்னு சொல்லக்கூடிய மனிதன் குரங்கு சேர்ந்தது பிரைமேட்டா வரிசை. கார்னிவோரா அப்படின்னு சொல்லக்கூடிய நாய் பூனை வரிசை எடுத்துக்காட்டு. அடுத்து தொகுதி, ஃபைலம். ஒத்த தனித்துவ பண்புகளின் அடிப்படை சில வகுப்புகள் உயர் படிநிலையான தொகுதி என்பதன் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. முதுகு நாணிகள் தொகுப்பில் உள்ள வகுப்புகள் மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன, பறவைகள், பாலூட்டிகள் இதெல்லாம் ஒரே தொகுதியை சேர்ந்தது. எல்லா தொகுதியும் உள்ள விலங்குகள் ஒன்றிணைக்கப்பட்டதுதான் விலங்குலகம். இதான் வகைப்பாட்டினுடைய உச்சகட்டம், கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் எல்லா தொகுதியும் சேர்ந்து ஒன்றிணைக்கப்பட்டதுதான் உலகம் அப்படின்னு சொல்றோம். இந்த வரிசையை காட்டியிருக்காங்க. எப்படி படிநிலையில் கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ் இந்த மாதிரியான வரிசைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து கொடைக்கானலில் 2017 ஒரு புதுவையான ஜெல்லி மீன் ஈசான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சிருக்கான். இந்த ஜெல்லி மீன் பார்த்தீங்கன்னா நன்னீரில் வாழக்கூடியது. அது மாதிரி தென்னிந்தியாவில் ஒரு தவளை இனம் கண்டுபிடிச்சிருக்காங்க 2017. இது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படுது. இந்த தவளை இனம் இது ஒளிரும் தன்மையுடன் கூடிய ஊதா நிறத்தில் இருக்கும். கண்ணை சுற்றி பார்த்தீங்கன்னா நீல நிற வளையம் காணப்படும். பன்றி மாதிரி இதோட மூக்கு அமைஞ்சிருக்கும். இதுக்கு பேர் நாசிகா பெட்ராக்கஸ் பூபதி அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இந்த பூபதி யாருன்னா 2014 மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு சயின்டிஸ்ட் போய் ரிசர்ச் பண்ண போயிருக்காரு. அங்கே போன இடத்துல அவர் இறந்து போயிட்டார். அந்த சயின்டிஸ்டோட நேம் சுப்பிரமணியம் பூபதி. ஸோ அவருடைய நினைவாக இந்த தவளைக்கு நாசிகா பெட்ராக்கஸ் பூபதி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. அது மாதிரி கரோலஸ் லின்னேயஸ் இவர் தான் ஃபீசிஸ் பிளான்ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கை 1753 எழுதினார். இதில் பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் இருசொல் பெயரிடும் முறையை இவர் தான் முதல்ல கொண்டு வந்தார். ஸோ இன்னைக்கு எல்லா பேரும் இருசொல் பெயர் முறை உருவாகிறதுக்கு காரணமே இந்த கரோலஸ் லின்னேயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் தான் காரணம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மனிதனுக்கு ஹோமோசெப்பியன்ஸ் சொல்கிறோமா இல்லையா, அது இருசொல் பெயரிடும் முறையில் மனிதனுக்கு உள்ள பெயர். அதே மாதிரி இமயமலையில் புதுசாக ஒரு காட்டு பறவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. என்ன பேர்னா சூத்திரா சலிமலியே அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க.
சலீம் அலியே யாருன்னு பார்த்தீங்கன்னா பறவையியல் வல்லுனர் டாக்டர் சலீம் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய நினைவாக தான் சலீம் அலியே அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது மாதிரி இந்தியாவில் காணப்படக்கூடிய பழந்தின்னி வௌவாலுக்கு லாட்டிடென்ஸ் சலீம் அலியே அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் வந்து சலீம் அலி பார்த்திங்கன்னா பறவை மனிதர்னு கூட சொல்லுவாங்க. இவர் வந்து பறவையை ரொம்ப நேசித்தார். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படத்தில் கூட காட்டுவாங்க, எந்திரன் 2.0 வந்து இவருடைய லைஃப் தான் கொஞ்சம் இருக்கும், அந்த பறவையை நேசிக்கக்கூடிய கேரக்டர் மாதிரி. ஸோ இவருடைய பேர் தான் வந்து அந்த இமயமலையில் வாழக்கூடிய காட்டு பறவைக்கு அந்த பேர் தான் வச்சுருக்காங்க. அது மாதிரி பழந்தின்னி வௌவாலுக்கும் இவருடைய பேர் வந்து வச்சுருக்காங்க.